ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் மொபைல் இயல். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிரக்கணக்கான வீடியோ சஜஷன்ஸ்க்கு மத்தியில் இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்க உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நாம் 12,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5G மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10,000 ஒரு சில மொபைல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, பட் அதில் மேக்ஸிமம் எந்த மொபைலும் கிடைச்சிருக்காது. ஸோ கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி 12,000 ரேஞ்சில் பார்க்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் 12,000 ரேஞ்சில் நம்மளால் ஒரு சூப்பரான மொபைல்ஸ் எல்லாமே வாங்க முடியும் நண்பா. ஸோ அது என்னென்ன மொபைல்ஸ், என்னென்ன மொபைலில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பெட்டராக இருக்குது, கொடுக்குற காசுக்கு எந்த மொபைல் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட மொபைல்ஸை கொடுக்குறாங்க, எந்தெந்த மொபைல்ஸில் என்னென்ன நல்லாயிருக்கு, என்னென்ன நல்லா இல்லை, யார் யார் வாங்கலாம், யார் யார் வாங்கக்கூடாது போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Plus தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம். பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பஞ்ச் டிசைன், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்டு டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே 6.79 inches Full HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 550 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் கேமராஸ்னு வரும்போது 108 MP பிரைமரி கேமரா ப்ளஸ் 2 MP சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. எஸ், 108 MP கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ். ஏன்னா 1080p வீடியோ 30 fps மட்டும் தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen AE அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4,45,000 பக்கம் 1 ஸ்கோர்ஸ்ன்றது பெற்று இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5030 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஹைப்ரிட் ST ஸ்லாட் 3.5mm ஆடியோ ஜாக், ஐஆர் பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 6GB 128GB வேரியண்ட் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 13,000 ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸிங்ன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம். ஏன்னா Full HD ப்ளஸ் 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸை சொல்லலாம். ஏன்னா தான் 4K வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்டு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகே, குறை சொல்ல முடியல. அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வைட் ஆங்கிள் சென்சாரும் 4K வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததை ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஏறி இறங்க செய்யுது. அதுக்காக ஓகே நண்பா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 600 வாட் உள்ள Amazon ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவ்வேல தர போகிறோம். அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Samsung M15 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாய்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஸ்பிளே, நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம். 6.45 inches Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு AMOLED ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் இருக்குது. சாம்சங்கில் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். பட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகேன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 90 Hz IPS LCD பேனலே HD+ ரெசல்யூஷனோட கொடுக்குற பட்ஜெட் செக்மெண்ட்டில் எங்கள் AMOLED 90 Hz Full HD ப்ளஸோட கொடுத்தது நல்ல விஷயம் தானே. 800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறது அவுட்டோர் விசிபிலிட்டியில் ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அண்ட் 50+5+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸை. 50 MP பிரைமரி கேமரா, வெறும் 5 MP மட்டும் தான் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சில மொபைல்ஸில் வைட் ஆங்கிளே இல்லைன்னும் பொழுது எங்கள் 5 MP கொடுத்துருக்காங்களே அப்படின்னு தான் பார்க்க தோணுது. பட் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அங்கே 5 MP வைட் ஆங்கில் கட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் 4K வீடியோ சப்போர்ட்டாவது கொடுத்துருந்துருக்கலாம். பட் இதையாவது கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க தோணுது. 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6100+ என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் பார்க்குறது 4 வருஷமாக ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் நிறைய நாள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற மக்களுக்கு இந்த அப்டேட்ஸ்ன்றது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் LPDDR4X ரேம் டைப்பும் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 6000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் சாம்சங்காரன் பாக்ஸில் சார்ஜர் கொடுக்க மாட்டான். எப்போ தான் வந்துருந்தோன்னு தெரியல. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் ST ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இல்லை. 4GB 128GB வேரியண்ட்டாக 12,000 தான் அவன் ப்ரைஸ் பண்ணான். பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம். இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம், அண்ட் பேட்டரியை சொல்லலாம், அப்டேட்ஸை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், சார்ஜரை பாக்ஸில் கொடுக்க மாட்டேன்றாங்க.
அண்டு மற்றபடி பர்ஃபார்மன்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். பட் சாம்சங் எப்பயுமே கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான் கொடுப்பாங்க. இந்த டைம் ஆவரேஜாக கொடுத்துருக்கிறதே ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூ இங்கே ஒரு சின்ன பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே, சாம்சங் ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட ரீசெண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹீட்டிங் இஷ்யூஸாக இருக்கட்டும், ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்க சொல்கிறேன். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 Neo தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் தான். டிசைன் பஞ்சுவல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மவுண்டரில் கொடுத்துருக்காங்க. 6.67 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க. 108+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ சப்போர்ட் இங்கே இல்லைன்றது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. அதே சமயம் வைட் ஆங்கிள் கொடுக்கலன்றதும் ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 13 தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணாங்க. Dimensity 6080 என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இங்கே கொடுத்து என்ன புண்ணியம், Android 14 தான் நான் லான்ச் பண்ணியிருக்கணும். பட் Android 13 தான் லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இங்கே 3 வருஷமாவது ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்துருந்துருக்கணும். ஸோ இந்த காம்ப்ரமைஸ் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு ஜென்ரேஷன் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். 10 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் அண்ட் IR பிளாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட்டை 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துடலாமா? பாசிட்டிவ்னு வரும்போது டிஸ்பிளே நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்டு பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு ஓகே கேமராவோட பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் வைட் ஆங்கிள் ஆர் 4K வீடியோ சப்போர்ட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றாவது கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா 10,000 செக்மெண்ட்டில் இருக்க மொபைலில் ரெண்டுமே கொடுக்குறாங்க. இவங்க அட்லீஸ்ட் ஒன்றாவது கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் Android 13 லான்ச் ஆனது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. உங்களோட பட்ஜெட் இது தான், இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அண்ட் போக்கோ மேலே ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G35 தான். அண்ட் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் HD ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான். 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப், 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம், 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற மொபைல் கூட வைட் ஆங்கிள்லாம் கொடுக்கறது இல்லை. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Unisoc T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4,65,000 பக்கம் Antutu ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க. இவோ ஃபர்ஸ்ட் 2.2 ஸ்டோரேஜில் இது ரன்னாகுது. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 4GB 128GB வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, UI இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது. கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது. மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9X தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல. பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 6.72 inches ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடாது. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ 4K வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் தான் இல்லையா. இங்கே 1080p வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 2 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Antutu ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட 5,50,000 வாங்கியிருக்கு. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும், 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அண்ட் 6000 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ற சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. நான் இந்த பட்ஜெட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க நண்பா. 4GB 128GB வேரியண்ட்டை 13,000 ரூபாய்க்கு தான் ரெகுலராக ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஒரு சில டைம் ஃப்ளக்சுவேஷன்ஸும் ஆகுது. ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் கேமிங் கொஞ்சம் நான் விளையாடலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் சூட் ஆகலாம். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 2 பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவாக இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேமே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா மட்டும் இங்கே ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் கொடுக்கல. ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துருப்பீங்க. பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் கையோட ஃபுல் ரிவ்யூவும் செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் எதாவது டவுன் கிரேட் இருக்கா, ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, கேமராலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் கிடச்சிரும். ஸோ ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 1 மந்த்க்குள்ளே 600 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ நண்பா, ஆஃப்டர் ரீச்சிங் 600 வீடியோஸ் இன் 1 மந்த்து நம்ம இந்த கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். எத்தனை வீடியோ 600 லைக்ஸ் 1 மந்த்துக்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்அவேல தருவோம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதி கொண்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.